சார், எங்க குடும்ப சொத்தை எங்க அப்பா கிரயம் பண்றதுக்காக ஒருத்தருக்கு கிரய ஒப்பந்தம் போட்டாரு. ஆனா ஒரு சில குடும்ப காரணங்களுக்காக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போட்ட கிரய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிட்டோம். ஆனா கிரயம் பண்றதுக்காக ஒப்பந்தம் போட்ட போதே குறிப்பிட்ட நபர் எங்களுடைய குடும்ப சொத்துல ஒரு பகுதியில ஒரு குடிசை மாதிரி போட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாரு. நாங்க பணத்தை திருப்பி கொடுத்து கிரய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்ச பிறகும் அவர் அந்த பகுதியை காலி பண்ணாம பயன்படுத்திட்டு வராரு. நாங்க காலி பண்ண சொல்லி கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. ஊர்க்காரங்களை வச்சு பேசி பார்த்தோம், காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நிலங்கள்ல முழுமையான இடத்தை ஆக்கிரமிச்சு காம்பவுண்ட் வாலோ இல்ல பென்சிங் போட்டு பயன்படுத்தி வந்தாலோ, இல்லைன்னா இன்னும் ஒரு சில இடங்கள்ல பக்கத்து நிலத்துல 2ல இருந்து 3 அடி ஆக்கிரமிப்பு செஞ்சு பயன்படுத்தி வந்தாலோ, உங்க நிலத்தை உங்களுக்கே தெரியாம ஆக்கிரமிப்பு செஞ்சு பயன்படுத்தி வர்றதால அவங்க உங்க கிராமத்துல இருக்க விஓ கிட்ட பொசிஷன் சர்டிபிகேட் வாங்கி வைக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. இப்படி ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், இதனால விஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஆர்டிஓ இப்படி இருக்க ரெவன்யூ ஆபீசர் எல்லாருக்கும் குறிப்பிட்ட நிலம் என்னுடையது, அதுல எதிர்த்தரப்பாளர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க, இந்த நிலத்துக்கும் அவங்களுக்கும் எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு ஒரு ஆட்சேபண மனுவை எழுதி அது கூடவே உங்களோட ஆவணங்கள், பட்டா, சிட்டா முதலிய ஆவணங்களை இணைச்சு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா நீங்க அனுப்பி வைக்கணும். கூடவே நேரடியா போய் ஒரு மனுவும் கொடுக்கணுங்க. இதை தான் நீங்க முதல்ல செய்யணும். இப்படி செய்யும் பட்சத்துல உங்க நிலத்து மேல அவங்க பேர்ல எந்த ஒரு ரெவன்யூ ரெக்கார்டும் கிரியேட் பண்ணாம நீங்க தடுக்க முடியும். ரெண்டாவதா நீங்க காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும். உங்களோட ஊர்ல இருக்க காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதை விட உங்க மாவட்ட கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி ஆபீஸ்ல நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு அதாவது லேண்ட் கிராபிங் ஸ்பெஷல் செல் அப்படின்னு இருக்கோங்க. நில அபகரிப்பு கூடவே ஆக்கிரமிப்பு போன்ற குற்றங்களை விசாரிக்கிறதுக்காகவே நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையில ஏற்கனவே ஒரு தனி பிரிவை வச்சிருக்காங்க. அதனால உங்க மாவட்டத்தில் இருக்க எஸ்பி ஆபீஸ்ல இருக்க நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு டிஎஸ்பி கிட்ட உங்க நிலத்தை யார் ஆக்கிரமிச்சாங்களோ அவங்க மேல புகார் கொடுங்க. கூடவே உங்க நிலத்தோட ஆவணங்களை இணைச்சு கொடுத்தா டிஎஸ்பி ஆய்வு செய்வார். முக்கியமா சிவில் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட சொத்தை அபகரிப்பு செய்யும் பட்சத்துல நீங்க நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுல மனு கொடுக்க முடியும். ஏன்னா நீதிமன்றத்துல நடக்கிறது சிவில் வழக்கு. உங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க உங்க நிலத்தை அபகரிக்கிற குற்ற செயல்ல ஈடுபடுறதால நீங்க கட்டாயம் மனு கொடுத்து அதை நிறுத்த முடியும். நீங்க மனு கொடுத்த பிறகு உங்களையும் எதிர்த்தரப்பையும் நேரடியா விசாரணை பண்றதுக்காக காவல் நிலையத்துக்கு கூப்பிடுவாங்க. நீங்க அப்படி காவல் நிலையத்துக்கு போகும் பட்சத்துல உங்ககிட்ட இருக்க உண்மையான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க தரப்பு வாதத்தை நீங்க எடுத்து கூறும்போது விசாரணை அதிகாரி குறிப்பிட்ட நடவடிக்கை எடுப்பாருங்க. இப்படி நீங்க மனு கொடுத்து விசாரணை ஒழுங்கா நடத்தலனாலும் இல்ல 30 நாளுக்கு மேல விசாரணையை நடத்தாம இருந்தாங்கன்னா நீங்க மாவட்ட எஸ்பி கிட்ட இது குறித்து புகார் அளிக்கலாங்க. மாவட்ட எஸ்பி இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாரு. இப்படி நீங்க தெளிவான மனுவை எழுதி கொடுக்கும் பட்சத்துல விசாரணை அதிகாரி எதிர்த்தரப்பு நபரை கைது செய்து சிறையில் அடைக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்படி அவரை கைது செய்யும் பட்சத்துல குற்றவியல் நடைமுறை சட்டப்படி அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் நில அபகரிப்புக்குன்னு ஒரு தனி சட்டமே ஏற்றிருக்காங்க. 1982 இருந்து அது நடைமுறையில இருக்குங்க. அது போல சட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாததால உங்க சொத்துக்களை நீங்க தான் கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்க குடும்ப சொத்து இல்லைன்னா நீங்க பணம் கொடுத்து வாங்கின சொத்து உங்க பெயருக்கு மாற்றமான பின் உடனே சர்வேயருக்கு பணத்தை கட்டி உங்க நிலத்தை அளந்து சர்வேயர் மூலமாவே கல்ல நட்டு 4 பக்கமும் பென்சிங் போடுங்க, இல்லைன்னா காம்பவுண்ட் வால் கட்டுங்க. இப்படி நீங்க செய்யும் போது உங்க நிலத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரமா ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. இது மட்டும் இல்லாம அந்த சொத்தை நீங்க அடிக்கடி வந்து பார்க்கணுங்க, இல்லைன்னா யாராச்சும் அபகரிக்க வாய்ப்பு இருக்கு. சார், ஏற்கனவே என் நிலத்துல 2 அடி அபகரிச்சுட்டாங்க, இல்லைன்னா முழு நிலத்தையும் அபகரிச்சு வச்சிருக்காங்க, நில அபகரிப்பு சம்பந்தமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஃபார்மேட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ல பெட்டிஷன் டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண உடனே கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.